செய்திகள். தேர்தலை ஒட்டி 3 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டதால் நேற்று முன்தினம் டாஸ்மாக் கடைகளில் ரூபாய் 400 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இதுவரை 1262 கோடி பணம் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வெள்ளியங்கிரி மலை குற்றாலம் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகள் தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதியும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தொடர்ந்து 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் நேற்று முன்தினமே மது பிரியர்கள் 3 நாட்களுக்கும் சேர்த்து மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். இதனால் நேற்று முன்தினம் மட்டும் ரூபாய் 400 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் 1262 கோடி பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்காக 1,06,418 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு நாளை வெள்ளியங்கிரி மலை குற்றாலம் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக வனத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் வகையில் நாளை ஒருநாள் மட்டும் கோவை குற்றாலம் அருவி மூடப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வெள்ளியங்கிரி மலைக்கு இன்று மாலை 6 மணி முதல் நாளை நள்ளிரவு 12 மணி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள், அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வெள்ளிக்கிழமை அதிகாலை வழக்கம் போல் வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மக்கள் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட நேரத்தில் கோவை குற்றாலம் அருவி வெள்ளியங்கிரி மலைக்கு மக்கள் யாரும் செல்ல முயற்சி செய்ய வேண்டாம். இந்த தடையை மீறி குற்றாலம் அருவி வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்க வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் யானை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர்.